நூஹ் நபி தம்முடைய ரப்பிடத்தில் துவா செய்தார், என் இறைவா, என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், உன்னுடைய வாக்கு உண்மையானதாக இருக்கிறது, நீதி செலுத்தக்கூடியவர்களே சிறந்த நீதிபதியாக நீ இருக்கிறாய் என்று அவர் துவா கேட்டார். அல்லாஹ் நூஹ் நபியை பார்த்து பேசுகிறான். கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. இன்னஹு அமருன் சாலிஹ், ஒழுக்கமான செயல் அவரிடத்திலே கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக்க பிஹி, உனக்கு ஞானம் இல்லாத இல்மு இல்லாத விஷயத்தை என்னிடத்தில் நீர் வேண்டாதீர். இன்னி ஆவுக அன் தக்கூன மினல் ஜாஹிலின், விவரம் அறியாதவர்கள் கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வதிலிருந்து உனக்கு நான் உபதேசிக்கிறேன். விவரமறியாத கூட்டத்திலே நீர் சேர்ந்து விடக்கூடாது என்று நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் பேசினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக இறைவனிடத்தில் இறைஞ்சினார்கள். ரப்பி இன்னி அஊது பிக்க, இடத்தில் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். அன் அஸ்அலுக்க மா லைஸ லி பிஹி இல்முன், எது விஷயமாக என்னிடத்தில் இல்மு இல்லையோ, ஞானம் இல்லையோ, கல்வி இல்லையோ, விளக்கம் இல்லையோ, அது போன்ற விஷயங்களே உன்னிடத்தில் வேண்டுவதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரின், என் பாவத்தை நீ மன்னித்து எனக்கு நீ கருணை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளிகளிலே உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரைத்தார்கள். அப்போது நூஹை பார்த்து சொல்லப்பட்டது, நூஹே யா நூஹ் இஹ்பித் பி சலாமி மின்னா வ பரக்காத்தின் அலைக்க, நம்மிடத்திலே உண்டான சாந்தி சமாதானத்தோடு அருட்பேறுகளோடு நீ அந்த மரக்கப்பலிலிருந்து இறங்குவீராக. உம்மீதும் அந்த அருட்பேறுகள் இருக்கின்றன. வாலா உமமின் மிம்மன் மஅக்க, உம்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த 40 குடும்பத்தினர், அந்த கூட்டத்தினர் மீதும் நம்முடைய அருட்பேறுகள் இருக்கின்றன. வ உமமுன் சனு மத்தியுகும், அடுத்து சில சமுதாயங்கள், அவர்களை நாம் இந்த உலகத்திலே இன்புறச் செய்வோம். சும்மை எமுசுகும் மின்னா அதாபுன் அலிம், அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழாவிட்டால் மறுமை நாளிலே அவர்களுக்கு வேதனை தரும் அதாபு தீண்டவிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹூத் 11ஆம் அத்தியாயம் 45ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை இறக்கி அருளிருக்கிறான். மாஷா அல்லாஹ். மீராதுக்கு முன்னாலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம். தூஃபான் என்கின்ற வெள்ள பிரளயத்தின் மூலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் அழிக்கப்பட்டார்கள். 1,27,000 நபிமார்கள் இருக்கிறார்கள். அதில் 313 முர்சல்கள் இருக்கிறார்கள். முர்சல்கள் இறை தூதர்கள். அந்த 313 பேரில் 25 பேருடைய திருநாமங்கள் குர்ஆனிலே மொழியப்பட்டிருக்கிறது. 313 முர்சல்கள் ரசூல்மார்கள் என்றால் அவர்களிலே 25 இறை தூதர்களுடைய வரலாறுகள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர்களில் முதன்மை பெற்றவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே முதல் முர்சலாக திகழக்கூடியவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வெள்ளப்பிரளயம் ஏற்படுகிறது. அவர்களுடைய மகன் என்ன செய்யப்படுகிறார்? அந்த வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுகிற ஒரு அவல நிலைக்கு ஆளாகிறார். தந்தை மனம் பொறுக்குமா? இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள். என் இறைவா, உன்னுடைய வாக்கு உண்மையானதாயிற்றே, என் குடும்பத்தினரை காப்பாற்றுவதாக நீர் சொன்னீரே, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராயிற்றே, அவர் வெள்ளப்பிரளயத்தில் மூழ்கப் போகிறாரே என்று சொன்னபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான். இல்லை, எப்போது அவன் ஈமான் கொள்ளவில்லையோ, உன்னுடைய மகன் ஈமான் கொள்ளவில்லையோ, இறையச்சம் உள்ளவனாக இல்லையோ, அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது. நீ மகன் என்று கருணை காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவனிடத்தில் அமல கைரசாலி, ஒழுக்கமில்லாத செயல்பாடு இருக்கிறது. விவரம் தெரியாதவர்கள் கூட்டத்திலே நீ சேர்ந்து விடாதே. விவரம் தெரியாதவர்கள் தான் வேண்டாத விஷயங்களை எல்லாம் இடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பித்து விட்டான். அருமை சகோதரர்களே, உடனே அவர்கள் சுதாரிக்கிறார்கள். யா அல்லாஹ், அத்தகைய கூட்டத்தில் நான் சேர்வதிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன். ஜாகிர்கள் கூட்டத்திலே சேர்வதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன்.
விவரம் தெரியாமல் இல்மு இல்லாத பல விஷயங்களை உன்னிடத்திலே கேட்பது என்பது கூடாதுதான். என்னை மன்னித்து விடையா அல்லா, நீ என் பாவத்தை மன்னிக்காவிட்டால், கருணை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளியாக ஆகி ரப்பனா தலமுனா அன்புசனாவிலே அந்த பொருள் தானே இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணிந்து விடுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டும் 950 ஆண்டுகள் தாவத் பிரச்சாரம் செய்தார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அநேகம் பேர் அவருடைய தாவத்தை ஏற்கவே இல்லை. இப்போதும் நாம் தாவத்து கொடுக்கிறோம். ஒரு சிலர் பேர் நம்முடைய தாவத்துக்கு செவி சாய்க்கிறார்கள். நாம் மனம் திறந்து விடக்கூடாது. ஒரு சிலராவது தாவத்துக்கு செவி சாய்க்கிறார்கள் என்று நாம் மனம் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது. அத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியில் ஒரு 40 குடும்பங்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார் என்றால் பாருங்கள். 950 ஆண்டு காலம் இறை பிரச்சாரம் செய்த போதும் கூட வெறும் 40 குடும்பங்கள். யோசித்து பார்க்கிறோம். அதற்கு பின்னாலே 100 ஆண்டிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எப்போது இந்த தூஃபான் ஏற்பட்டதோ, வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதோ, அந்த வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்கிறார்கள். பின்பு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பின்பு 1072 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் தான் கிமு 3200 நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். கிமு 3200 நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள் பார்க்கிறோம். பிறகு என்ன ஆனது? அந்த தூஃபானிலே, அந்த லோகத்து அந்த பிரளயத்தில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலே அந்த 40 குடும்பங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த 40 குடும்பத்தினுடைய ஜென்ரேஷனில் உள்ளவர்கள் தான் நாம். அவர்களுடைய சந்ததிகள் தான் அதற்கு பின்னால் அப்படியே உருவெடுத்து கொண்டே போகிறார்கள். அதன் காரணமாகத்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஆதம சானி என்று சொல்வார்கள். ஆதம அவ்வல் யார்? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் கூறுகிறோமே, ஆதம ஹவ்வா, அவர் ஆதம அவ்வல். அவர்கள் மூலமாக பிள்ளை பிறந்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை உலகம் ஓரளவுக்கு சீராக இயங்கி கொண்டிருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் தான் அந்த 5 விக்கிரகங்கள் குர்ஆனிலே சூரா நூஹிலே பத்தம் வலா சுவா வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா என்று கூறுகிறானே, 5 விக்கிரகங்கள், பத்து சுவா யகூசு யஊக்கு நஸ்ரு என்கின்ற அந்த 5 விக்கிரகங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வணங்க ஆரம்பித்தார்கள். இறைவனை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 950 ஆண்டுகள் அவர்கள் செய்த பிரச்சாரம், இந்த கற்சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள், பூஜிக்காதீர்கள், புனஸ்காரம் செய்யாதீர்கள், படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லையே. நீண்ட கால பிரச்சாரம், ஆயுட்பிரச்சாரம் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள் இல்லை. அவர்களில் யாரும் சேர்ந்து விட்டார், அவருடைய மகனும் சேர்ந்து விட்டார். ஒரு கேள்வி வரலாம், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் இறை நிராகரிப்பாளராக இருக்கிற போது அவருக்காக வேண்டி பரிந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா கேட்க போயிட்டு என்ற கேள்வி கேட்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு ஆசை, ஒரு தந்தைக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? என்ன ஆசை? எப்படியாவது தன்னுடைய மகன் காப்பாற்றப்பட்டுவிட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் அவன் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானே. கடைசி நேரத்திலேயாவது அவன் ஈமான் கொண்டு இறை எச்சத்தோடு அவன் வந்து இந்த கப்பலில் மரக்கப்பலில் ஏறிக்கொள்ள மாட்டானா? ஒவ்வொரு தந்தையும் ஆசைப்படுவதானே. தம்முடைய மகன் வழிதவறி செல்கிற போது எவ்வளவோ நாம் புத்திமதி சொல்கிறோம், அறிவுரைகள் சொல்லுகிறோம், நல்ல உபதேசங்கள் பண்ணுகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வரமாட்டானா என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதற்கு பின்னால் அவன் ஒரேடியாக குடிகாரனாக, போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனாக, குடும்பத்தை கேவலப்படுத்துபவனாக, முஸ்லிம்களையே அசிங்கப்படுத்தவனாக இருக்கிற போது தொலைந்து போகட்டும் என்று நாம் விட்டு விடுகின்றோமா இல்லையா? எனவே அந்த கடைசி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஒரு தந்தை மனம், ஒரு தந்தை மனம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஏற்கனவே என்ன சொன்னான்? ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், இல்லை இல்லை, சாவி இலா ஜபலி யஸிமுனி என்று சொன்னார். இவ்வளவு வெள்ளப்பிரளயமாக இருந்தாலும் சரி, இதோ பாருங்கள் பெரும் மலை இருக்கிறது, அந்த மலை மேல் ஏறி என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று அவர் என்ன ஜம்பம் பேசினார். அதற்கு பின்னால் தான்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆசை ஏற்படுது, துவா கேட்கிறார்கள். எப்போது அவன் அவ்வாறு சொல்லிவிட்டானோ அந்த மழையும் சேர்ந்து அன்றைக்கு வெள்ளத்திலே மூழ்கிவிட்டது. பின்னால் மகனும் வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டான். ஒரு நபியினுடைய மகனுக்கு ஏற்பட்ட எளிய நிலையை பாருங்கள். அப்படியானால் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவருடைய நல்லொழுக்கத்திற்காக வேண்டி, இந்த மார்க்க கலாச்சாரத்திற்காக வேண்டி, அவருடைய தீன் பற்றுதலுக்காக வேண்டி பாடுபட வேண்டிய அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை பேசுகிறான். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது, விட்டு விடுங்கள், விவரம் அறியாமல் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், என்ற ஒரு கோரிக்கையின் இடத்தில் வைக்காதீர்கள் என்று. நாம் கூட அன்பான பெருமக்களே சில சமயங்களில் நியாயமான கோரிக்கைகளை வைக்கலாம். யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே பரக்கத்தை செய், எங்களுடைய குடும்பத்திலே நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான், செகத்தை தான், ஆஃபியத்தை தான். இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள். ஆனால் அறியாத பல விஷயங்களை நாம் கேட்டுவிடக்கூடாது. யா அல்லாஹ், இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்தை நான் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக. இப்படி உலக ஆசையிலேயே மூழ்கி அறியாத ஒரு விஷயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசியதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இல்மி இல்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்திலே நாம் சீரோடு நிம்மதியோடு அமைதியோடு வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்கலாம், அதை தாண்டி கேட்க வேண்டிய அவசியமில்லை என்கிற ஒரு நல்லுபதேசம் அருமை சகோதரர்களே இந்த வரலாறுகள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் இருக்கிறதே, அது நீண்ட முறையில் சூரத்து ஹூத் 11ஆம் அத்தியாயம். மீலாதுக்கு முன்னாலே ஒரு 3-4 தினங்கள் நூஹ் நபியினுடைய வரலாற்றை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி பாக்கி இருந்தது. அதைத்தான் நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல நல்ல விஷயங்கள் வந்தவாறு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாக கிடைக்கிற அந்த நல்ல உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.